இப்படி ஒரு கூட்டமாக சேர்ந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போனாலும் ஆனால் நம்ம தனியாக யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அது என்ன மேம் அப்படின்னா, ஆமாம் இந்த 10th முடிச்சதுக்கப்புறம் எந்த குரூப் எடுக்க போகிறோன்ற ஒரே டிசிஷன் நம்மளை பொறுத்து மட்டும்தான் இருக்கும், இண்டிவிஜுவல் டிசிஷன். அப்போ இது எப்படி எடுக்கிறது? ஸோ இது வந்து நம்மளோட மார்க்கை பொறுத்து எடுக்க போதா? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளோட மார்க்கை வச்சு தான் நம்ம குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. மார்க்குக்கும் குரூப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த மித்தை இங்கே நம்ம பிரேக் பண்ணிடுறோம். சரி, அப்போ எந்த குரூப்புக்கு போனாலும் மார்க் முக்கியம்தான். ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக நம்மளோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸுக்கு நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப்ஸ் மெயினாக எடுக்கிறாங்க. தெர் ஆர் ஸ்கூல்ஸ் இல்லை, ஒரு ஸ்கூல்ஸை பொறுத்து உங்களுக்கு 10th மேலே குரூப்ஸ் இருக்குது, வொகேஷ்னல் குரூப்ஸும் இருக்குது. ஆனால் மெயினாக ஒரு 4 குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னா, பயோ மேக்ஸ் இருக்குது, சிஎஸ் மேக்ஸ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சிஏ which is கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 குரூப்ஸை ஜென்ரலாக சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல இருக்க இந்த 2 குரூப்ஸை ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த சயின்ஸ் குரூப்புக்கு ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் பயங்கர ஃபேக்டர் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சயின்ஸ் குரூப் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் குரூப்பில் மோஸ்ட்டாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு காமனாக இருக்கும். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 10th படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே பயங்கர அட்வான்ஸாக தான் இருக்கும். ஸோ 10th விட 11th 12th டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹை தான். அப்போ சயின்ஸ் குரூப்புக்கு நான் அதிக மார்க் படிச்சிருக்கணும், ஸோ டாப் 400க்கு மேலே எடுத்தால் தான் சயின்ஸ் குரூப் எடுக்க முடியுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கும் மார்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு சயின்ஸ் குரூப் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். அப்போ ஆர்ட்ஸ் குரூப்பு நான் மார்க் கம்மியாக எடுத்தேன், சூப்பராக ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்லாம் அதுவும் கிடையாது. இதுக்கும் மார்க் டிக்ரீஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரி மித்தெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. எப்படி பார்த்தாலும் சரி, நம்மளோட 10th 500க்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோங்கிற ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஏன் மேம்னா, உங்களோட டார்கெட் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காலேஜுக்கு அப்புறம் நீங்கள் பேஷனை நோக்கி போனாலும் சரி, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் நீங்களே பண்ணுறீங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் எடுக்கிறீங்கன்றாலும் பரவாயில்ல. ஆனால் ஏதாவது இன்டர்வியூஸுக்கு போகிறீங்க, ஓகேவா, இது ரெண்டுமே இல்லாமல் எங்கேயாவது இன்டர்வியூஸுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் 10th நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க, குவாலிஃபிகேஷனாக வைப்பாங்க. ஸோ அதை வச்சு ரெஸ்யூமை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி, 10th மார்க்கை கூட ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சு கம்பெனிஸ் இன்னமும் இன்டர்வியூஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட் என்ன மேம் கேட்டிங்கன்னா, ஸ்காலர்ஷிப். ஆமாம், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாம் வளர்ந்துட்டோம் பசங்களா, நம்மளோட ஃபீஸை நாமளே கட்டுறக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போவும் தமிழ்நாட்டில் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் 500க்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. இந்த ஃபீஸ் கன்செஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு 500க்கு 490க்கு மேலே எடுத்திங்கன்னா சில ஸ்கூல்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக 11th 12th கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக படிக்க வைப்பாங்க. சில ஸ்கூல்ஸ் இன்னமும் ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியிலலாம் நானும் வந்திருக்கேன். ஆப்வியஸ்லி 11th 12th நானும் பயங்கர ஃப்ரீயாக படிச்சிருக்கேன், கரெக்டா? ஸோ அதுவும் டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போது இப்போவே நம்மளோட தாட்ஸை நாம் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம் பசங்களா, அப்துல் கலாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? நீங்கள் நினச்சா அது நடக்கும். ஆமாம், நீங்கள் பயந்தா கூட அது நடக்கும். அப்போ பயப்படாமல் நான் இவ்வளோ மார்க் தான் எடுக்க போகிறேன்ற உங்கள் தாட்ஸை இப்போவே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாட்ஸ் நம்ம பிரெயினை இழுத்து நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும் நிச்சயமாக. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், 500க்கு நான் இவ்வளோ எடுத்தே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ கமெண்டில் ஃபஸ்ட் அதை இப்போவே எனக்கும் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் யோர் மார்க்? நீங்கள் என்ன மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதை இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ தட் நம்மளோட தாட்ஸை இப்போவே நம்ம கொஞ்சமாக மேஜிக் போட்டு மயக்கி வைப்போம். நான் இந்த மார்க் தான் எடுக்கணும், நீ அதுக்கான வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மூளையை டைவர்ட் பண்ண பார்க்குறோம். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோமேக்ஸ் குரூப் இருக்குல்ல, இதுக்கு பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் டாக்டர், இன்ஜினியரிங், அக்ரி இதை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது போய். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய போயே இந்த வீடியோவில் நம்ம டெலிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணலாம், லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணுங்கள். பயோமேக்ஸுக்கு 5 ஸ்ட்ரீம் இருக்கிறது உண்மை தான். 5 ஸ்ட்ரீம்னா என்ன மேம் அப்படின்னா, அவங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகலாம், இல்லைன்னா மெடிக்கல் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், வெட்டினரி, பேராமெடிக்கல் இது எல்லா கோர்சஸுக்கு போக முடியும். இதில் என்ன மேம் இதில் ஒன்றுமே புரியல அப்படின்னா, எம்பிபிஎஸ்ங்கிறது நம்ம நார்மலாக பார்க்குற டாக்டர்ஸ். ஓகே, பிடிஎஸ்னால்
டென்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேர் தான் பிடிஎஸ். அவங்க படிக்கிற கோர்சஸ்க்கு பேர் தான் பிடிஎஸ். அண்ட் ஆயுஷ்ங்கிறது சித்தா டாக்டர்ஸ், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க, சரிங்களா? அண்ட் வெட்டினரிங்கிறது ஆப்வியஸ்லி அனிமல் டாக்டர்ஸ். அண்ட் பேராமெடிக்கல்ங்கிறது இந்த டாக்டர்ஸ்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டல்ஸில் இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸில் இருந்து நர்சஸ்லேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்க படிக்கிற கோர்சஸ்க்கு பேர் தான் பேராமெடிக்கல். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுக்கு பயோமேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி செகண்டாக இருக்க விஷயம் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன கோர்சஸ், எவ்வளோ கோர்சஸா? இன்ஜினியரிங்க்கு மட்டும் 300+ கோர்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குற இன்ஜினியரிங் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இன்ஜினியரிங் உங்கள் நாலேஜுக்கு இருக்கும்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. எண்ணி பார்த்தா 10 இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு 50+ கோர்சஸ் இன்ஜினியரிங்கில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. நம்ம பைலட் ஆகணும், நான் அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்கள் எடுக்க முடியும். அதெல்லாம் தாண்டி அக்ரிகல்ச்சர், எஸ் அக்ரியில மட்டுமே there are 10+ கோர்சஸ் அவைலபிள். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போக முடியும். இதெல்லாம் தாண்டி தேர்ட் ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங். நான் ஆல்ரெடி இன்ஜினியரிங் பற்றி சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னா there are more than 100 கோர்சஸ். அது எல்லாமே நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃபாக பாருங்கள். ஏன் மேம் இந்த பிடிஎஃபை நான் பார்க்கணும், ஐ ஆம் நாட் கோயிங், நான் 11th 12th தானே போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை பசங்களா. ஸோ உங்களோட கோர்சஸை பொறுத்து கூட உங்கள் குரூப் மாறும்ல. ஸோ நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா முதல்ல எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். எதெல்லாம் நம்மளுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த கோர்சஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ ஏன் குரூப்புக்கு அர்ஜென்சினா, இப்போ குரூப்புக்கு அர்ஜென்சி கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி டேட்டாவாஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல. ஸோ அந்த டேட்டாஸாக கலெக்ட் பண்ணுறீங்க. சயின்ஸ் குரூப் பிஎஸ்சிக்கு மட்டுமே, ஸோ பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் தாண்டி there are lot of courses available. மொத்தமாக 150 கோர்சஸ்க்கு மேலே இருக்குது. அதையும் நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன தெரியுமா? ராட்சசன் படத்தில் வர எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு போஸ்ட்டையுமே நம்ம கோர்ஸாக படிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அது எல்லாத்துக்குமே பிஎஸ்சி கோர்சஸ் தனியாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாமல். ஸோ தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கான ஹிண்ட். ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆகிறது எல்லாத்துக்குமே பயாலஜி மேண்டட்டரி. பயாலஜி படித்தா மட்டும் தான் இந்த கோர்சஸ் போக முடியும். அடுத்து வருது நம்மளோட ஆர்ட்ஸ் குரூப். ரொம்ப ஈஸியான குரூப்புன்னு சொல்லுவாங்க. இதில் மட்டுமே 150+ கோர்சஸ்க்கு மேலே இருக்குது. அதையுமே நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன கோர்சஸ் பிடிஎஃபாக இருக்குன்ற லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன குரூப்புக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த குரூப்புக்குள்ள என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை பசங்களா, catch you later. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 500க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணுமோ அந்த மார்க்குக்கு டெய்லி லைவ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம 500 மார்க்ஸை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். சரியா பசங்களா? ஸோ பாய்.